யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான அமெரிக்காவினுடைய முன்மொழிவுக்கு பதிலளித்திருக்கிறது ஈரானுடைய அரசாங்கம் என்கிற செய்திகள் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு 14 அம்ச நிபந்தனைகளுடன் கூடிய ஒரு அறிக்கையை ஈரானுக்கு பாகிஸ்தான் வழியாக அமெரிக்கா கொடுத்திருந்தாங்க. அதற்கு இன்றைக்கு ஈரான் பதிலளித்திருக்கிறது. பாகிஸ்தானுக்கு அந்த பதிலை கொடுத்து பாகிஸ்தானுடைய தூதுவராலயம் வழியாக அமெரிக்காவுக்கு அது ஒப்படைக்கப்பட்டு விட்டது என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. ஆனால் அமெரிக்கா அது தொடர்பான எந்த விதமான பதில்களையும் இதுவரைக்கும் சொல்லவில்லை. ஈரானுடைய பதில் ரொம்ப சாதகமாக இருக்கும் என்று அமெரிக்கா எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக அமெரிக்கா கொடுத்திருக்கக்கூடிய 14 அம்ச திட்டங்கள்ல ஈரான் அணு ஆயுதத்தை உருவாக்காமல் இருக்க வேண்டும் என்பது மிக பிரதானமானதாக சொல்லப்பட்டிருக்கிறது. குறைந்தது 12 ஆண்டுகளுக்கு ஈரான் யுரேனியத்தை செறிவூட்டுவதை முழுமையாக நிறுத்த வேண்டும். 12 to 15 ஆண்டுகளுக்கு முழுமையாகவே 0% இறக்கிறனும், செறிவூட்டவே கூடாது என்கிற நிபந்தனை அதிலே விதிக்கப்பட்டிருக்கிறது. இதுவரைக்கும் 60% அளவுக்கு ஈரான் செறிவூட்டி வைத்திருக்கக்கூடிய 450 கிலோகிராம் செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை அமெரிக்காவிடத்தில் ஒப்படைக்க வேண்டும் என்கிற கோரிக்கையும் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை கொண்டு 9-10 அணு ஆயுதங்களை ஈரான் தயாரிக்க முடியும் என்கிற செய்திகளும் வெளிவருகிற நேரத்தில் அதை தரணும் என்று சொல்லியும் அவங்க கேட்டிருக்கிறாங்க. இதற்கு பதிலாக ஈரான் படிப்படியாக தடைகளை நீக்கும், முடக்கப்பட்டிருக்கக்கூடிய ஈரானுடைய சொத்துக்களை மீண்டும் பில்லியன் கணக்கான சொத்துக்களை ஈரானுக்கு கொடுக்கும், ஈரானுடைய துறைமுகங்கள் மீதான தன்னுடைய முற்றுகையை அமெரிக்கா நீக்கும் என்பதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இதற்குத்தான் இன்றைக்கு ஈரான் பதிலளித்திருக்கிறது. என்ன விதமான பதில்களை ஈரானியர்கள் கொடுத்திருக்கிறார்கள் என்பதுதான் மிக முக்கியமானது. அந்த செய்திகள் இன்னும் வெளியாகவில்லை. அது வெளியாகிற போது அவற்றையும் உங்களோடு நாம் பகிர்ந்து கொள்வதற்கு தயாராக இருக்கிறோம். இதே நேரத்தில்